நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கிளவுட் குக்கிங் சேனல்ல ருசியான மா இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்க மொட்டை மாடி தோட்டத்துல ஃப்ரெஷ்ஷா விளைஞ்ச மா இஞ்சி, ஆனா தண்ணி ஊற்றி வளர்த்தி கொடுத்தது எங்க ஹவுஸ் ஓனர் தான். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மா இஞ்சி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கடையில் கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மா இஞ்சியை நல்லா கழுவிட்டு அதோட தோலை நீக்கிடுங்க. ஒரு கிளாத்ல போட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிடுங்க. இந்த சைஸில் இருக்கணும். இப்போ இதை ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து பாட்டில் நல்லா குலுக்கி விடணும். ஒரு நாள் நல்லா ஊறட்டும். நல்லா உப்போட ஊறி இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தண்ணியும் சேர்ந்து தான் நம்ம மசாலில் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா குலுக்கி விட்டு இந்த பாட்டிலோட சேர்த்து வச்சுருங்க. இப்போ நம்ம மசால் பொருள் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா அரைக்க தேவையான 3 இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 4 வரமிளகாய். அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு சட்டியை வச்சு எல்லா பொருளையும் போட்டு லேசாக வறுக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ளேம் சிம்லையே இருக்கட்டும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. வாசனையே அருமையாக இருக்குங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் மாற்றி நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி பவுடராக எடுத்து எண்ணெயில் போட்டு வணக்கிறது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா இந்த பவுடர்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு அதையும் வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ சட்டியில் நல்லெண்ணெயை நல்லா ஊற்றிடுங்க. அடுப்பு மேக்ஸிமம் சிம்லையே இருக்கட்டும். லைட்டாக எண்ணெய் சூடானதுமே நம்ம அரைச்சி வச்ச பவுடரை போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் போட்டுருங்க. மசாலா எண்ணெயோட நல்லா வணங்கணும். கருகிடாமல் பார்த்து கலக்கி விடணும். இதுவே தண்ணி ஊற்றி அரைச்சி செய்கிறவங்க ஃபஸ்ட்டு மசாலாவை போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் நல்லெண்ணெயை ஊற்றி கலக்க ஆரம்பிங்க. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் ஒன்று தாங்க, கலர் மட்டும்தான். எனக்கு ஊறுகாய் நல்லா டார்க் கலராக இருந்தால் பிடிக்குங்கிறனால எண்ணெயை லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அதில் பவுடரை போட்டு கலக்கிறேன். அதுவே தண்ணி ஊற்றி கலக்கும் போது இந்த கலரும் டெக்ஸ்டரும் வராது. மற்றபடி டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராக வரும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்குனிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஊற வச்ச மா இஞ்சியை அந்த உப்பு தண்ணியோட எடுத்து போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் அடுப்பை சிம்லையே வச்சு அது கொதிக்கட்டும். நடுவில் ஒரு 2 தடவை மட்டும் கலக்கி விட்டிங்கன்னா போதும். நல்லா செட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆனதுமே கொதிச்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம மா இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுருங்க. ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு லெமனை எடுத்து புழிஞ்சு விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் மாற்றி நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சுவையாகவே இருக்கும். அதே ஒரு வாரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கடைசியாக நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெயை சூடு பண்ணி உள்ளே ஊற்றி வச்சிருவேன். நிறைய நாளைக்கு வரும்.
ஒரு அருமையான மா இஞ்சி ஊறுகாய் ரெடி. இதே மாதிரி நான் முன்னாடி செஞ்சதை காட்டுறேன் பாருங்கள். இது மசாலாவை நான் தண்ணி ஊற்றி அரைச்சி செஞ்ச மெத்தட். பட் இதே ஃப்ளேவரில் தான் இருக்கும். கலர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் ஏன் சொன்னேன்னு. பட் டேஸ்ட்டு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் வச்சுருந்தேன். ஃபங்கஸ் ஒன்றும் வரல, நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஊற ஊற இன்னியுமே நல்லாயிருக்கும். ஆப்வியஸாக ஊறுகாயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் க்ளவுட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.